ஓம் சிவாய நம. இந்த பதிவை காணும் அனைவருக்கும் அனைத்து செல்வங்களும் பெற வாழ்த்துக்கள். மேலும் துல்லியமான ஜாதக பலன்கள் பார்த்து சொல்லப்படும். புதிய ஜாதகங்கள் எழுதி தரப்படும். கீழே உள்ள ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். இன்றைய ஆன்மீக பரிகாரத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ திஷ்டி கழிக்கும் முறையை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். சில குடும்பங்களில் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் வராது. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து இல்லற வாழ்க்கையை அவ்வளவு அழகாக நடத்தி வருவார்கள். குழந்தை குட்டிகள், குடும்பத்தில் இருக்கும் உறவுகள் என்று எல்லோரையும் அனுசரித்து ஒரே குடும்பமாக வாழ்ந்து வருவார்கள். ஆனால் திடீரென்று ஒரு நாள் அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய பூகம்பம் வெடிக்கும். கணவன் மனைவிக்குள் ஒரு பெரிய சண்டை சச்சரவு உண்டாகும். எதனால் சண்டை வந்தது என்று பார்த்தால் மூல காரணம் எதுவுமே இருக்காது. சின்னதாக ஆரம்பித்த பிரச்சனை பெருசாக வெடித்து கணவன் மனைவி பிரிவுக்கு காரணமாயிரும். இதற்கு காரணம் என்னவாக இருக்கும்? எப்படி தேடி பார்த்தாலும் இதற்கு முதல் காரணம் கண் திஷ்டி தான். இவர்கள் இருவரும் எங்கேயாவது வெளியிடங்களுக்கு சோடியாக போயிட்டு வந்திருப்பாங்க. யார் கண்ணிலாவது பட்டிருப்பாங்க. பாரு, கணவன் மனைவியா வாழ்ந்தால் இது போல வாழணும். இப்படி ஒரு மனைவி கிடைக்க கணவர் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். இப்படி ஒரு கணவர் கிடைக்க மனைவி கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சில பேர் வாயால் சொல்லி இருப்பார்கள். நல்ல எண்ணத்தோடு இப்படி சொன்னால் தவறு கிடையாது. ஆனால் இது போல வாழ்க்கை நமக்கு அமையவில்லையே என்று பொறாமைப்படக்கூடிய சில பேரும் இந்த பூமியில் இருக்கிறார்கள். அந்த கண் திஷ்டி அடுத்தவர்களுடைய பொறாமை கண்ணோட்டம் ஒற்றுமையாக இருக்கும் கணவன் மனைவி மீது படும்போது நிச்சயமாக அவர்களுக்குள் விரிசல் ஏற்படும். இதனால்தான் அந்த காலத்திலேயே முன்னோர்கள் இப்படி கணவன் மனைவியும் சந்தோஷமாக வெளியில் சென்று வந்தால் அவர்களுக்கு திஷ்டி சுற்றி போட வழக்கத்தை வைத்திருப்பார்கள். கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷமாக ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு சென்று வீடு திரும்பியதும் அவர்களுக்கு வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் திஷ்டி சுற்றி போட வேண்டும். வீட்டில் பெரியவர்கள் இல்லையா? கவலைப்படாதீங்க. 3 வரமிளகாய், 3 வெள்ளைப்பூண்டு, 1 ஸ்பூன் சமையலுக்கு தாளிக்கும் கடுகு, இந்த 3 பொருட்களை ஒன்றாக எடுத்து இடது உள்ளங்கைகளில் வைத்து உங்கள் குழந்தைகளுக்கு முதலில் திஷ்டி சுற்றி விடுங்கள். பிறகு நீங்களும் உங்கள் கணவரும் உங்களுக்கு நீங்களே திஷ்டியை சுற்றி கொள்ளுங்கள். எரிகின்ற நெருப்பில் இந்த 3 பொருட்களையும் போட்டு எரித்து விடுங்கள். திஷ்டி சுற்ற எல்லாருக்கும் தெரிய வேண்டியது அவசியம். இடது பக்கம் 3 முறை, வலது பக்கம் 3 முறை, ஏற்ற இறக்கமாக 3 முறை. வீட்டுக்கு வெளிப்பக்கம் ஒரு கொட்டாங்குச்சியில் கட்டி கற்பூரத்தை வைத்து நெருப்பு மூட்டி அந்த கொட்டாங்குச்சிக்கு உள்ளே இந்த திஷ்டியை கழித்த 3 பொருட்களையும் போட்டு எரிய விடு. நன்றாக எரிய விடணும். வாரத்தில் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்தால் குடும்பத்தில் இருக்கும் கண் திஷ்டி நீங்கும். இதை செய்தால் குடும்பத்தில் தேவையில்லாத நேரத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வருவதும் தடுக்கப்படும். கணவன் மனைவி பிரிவினையும் ஏற்படாது. இந்த எளிமையான பரிகாரத்தை செய்து பயனடையுங்கள். மேலும் இந்த சேனலில் வரும் பதிவுகளை தொடர்ந்து பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.